கர்த்தர் தந்திருக்கிற வேத வாக்கியம் ரோமர் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் அதோடைய 28வது வசனம் வாசிங்க. ரோமர் எழுதின புஸ்தகம் சோத்திரம் 8வது அதிகாரம் அதோடைய 28வது வசனம். அன்றியும் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒரு விசைக்குள்ள வாசியுங்கள். அன்றியும் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே, இப்ப அழைக்கப்பட்ட பிள்ளைகள் தேவனிடத்தில் அன்பு கூறலாய் இருந்தால் அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் முடிந்திருக்கிறது என்று சொல்லி நாள்தோறும் நிமிடந்தோறும் அறிந்திருக்கிறவர்களாய் இருக்கிற நமக்கு கர்த்தருடைய சில காரியங்கள், சில வார்த்தைகள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வேத ஒரு வசனத்தில் முற்றுமாய் முடிந்ததாய் அல்ல. அல்லேலூயா. இதில் ரொம்ப பிரித்து எனக்கு சொல்ல நான் அவசியப்படலை. ஆகிலும் இங்கே சொல்லப்படுகிற அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால், அல்லேலூயா, அழைக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே பேர் சொல்லி ஆராதிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது போல, ஐயோ தாயின் கருவில் உருவாக்கும் முன்னாடி என்னை கர்த்தர் தெரிந்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், புரிந்திருக்கிறார், என்னை நிதானித்து அறிந்திருக்கிறார் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால், ஆமென். அழைக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே இயேசுவிடத்தில் அன்பு கூர்ந்தால் உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயோ, என்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறார், என்னை தெரிந்து வைத்திருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார், வேறு பிடித்திருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறார், அவர் கோபப்பட்டால் என் மேலே இறக்கப்பட எல்லாம் உண்மைதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ மறுபடியும் மறுபடியும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறாமல் இருந்தால், அல்லேலூயா, உன் காரியம் எதுவுமே நன்மைக்கு எதுவா முடியாது. அல்லேலூயா.